ஹாய் எல்லாருக்கும். இந்த வீடியோல நம்ம எக்ஸசைஸ் செட் 1.2ல கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இதுல நம்ம கொஸ்டின்ஸ் போறதுக்கு முன்னாடி நமக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு கிராஃப் ஷீட்ல எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், அதுக்கப்புறம் ஆரிஜின் வந்து மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க. சச் தட் எக்ஸ் ஆக்சிஸ் வந்து இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் தான் இருக்கணும் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எக்ஸ் ஆக்சிஸ் வந்து -7,0ல இருந்து 13,0 வரைக்கும் மார்க் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி y ஆக்சிஸ் வந்து 0,-15ல இருந்து 0,12 வரைக்கும் மார்க் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஸ்கேலும் வந்து நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்கேல் என்னன்னா 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 யூனிட். அதாவது ஒரு யூனிட் இருக்கு இல்லையா, ஒரு டப்பா இருக்கும் இல்லையா அந்த கிராஃப் ஷீட்ல, அந்த ஒரு பாக்ஸுக்கு 1 சென்டிமீட்டர் வேல்யூ. ஓகேவா? ஸோ இதான் நமக்கு ஸ்கேலும் கொடுத்துட்டாங்க, மற்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம அதை பேஸ் பண்ணி கிராஃப் ஷீட்ல வந்து மார்க் பண்ணும். ஸோ என்ன சொல்லியிருந்தாங்க, எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து என்ன சொல்லியிருந்தாங்க, -7,0ல இருந்து 13,0 வரைக்கும் நம்ம மார்க் பண்ணணும். வெர்டிக்கல் லைன் வந்து நமக்கு y ஆக்சிஸ், ஹரிசாண்டல் லைன் வந்து நமக்கு எக்ஸ் ஆக்சிஸ். இப்போ -7னா ஆப்வியஸா இந்த சைடு இருக்கும், கரெக்டா? லெஃப்ட் சைடு இருக்கும். ஸோ இங்க வந்து -1, -2, -3, -4, -5, -6, -7. ஓகேவா? அதே மாதிரி இந்த சைடு என்ன சொல்லியிருக்காங்க, 13 வரைக்கும் மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13. ஓகேவா? இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல. இது ஓகே. இப்போ வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல அவங்க சொன்ன பாயிண்ட்ஸ் வரைக்கும் நம்ம மார்க் பண்ணிட்டோம். அதே மாதிரி y ஆக்சிஸ்ல என்ன சொல்லியிருந்தாங்க, 0, -15ல இருந்து 0,12 வரைக்கும். -15னா நமக்கு இந்த சைடு கீழே தான் இருக்கும், சரியா? ஸோ இங்க வந்து -1, -2, -3, -4, -5, -6, -7, -8, -9, -10. நான் பண்ணவே நீங்களும் கிராஃப் ஷீட் இருந்துச்சுன்னா பண்ணி வச்சிருங்க. ஸோ தட் வீடியோ கூடவே உங்களால சம்மும் போட முடியும். அதுக்கப்புறம் ஒன்ஸ் நீங்க பார்த்து போட்டதுக்கப்புறம் பார்க்காம நீங்களா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு -15 வரைக்கும். அதே மாதிரி மேலே வந்து நம்ம 12 வரைக்கும் மார்க் பண்ணோம், கரெக்டா? ஓகே. இப்போ அவங்க சொன்ன மாதிரி நம்ம கிராஃப்ல வந்து மார்க் பண்ணிட்டோம். எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து என்ன சொன்னாங்க, -7ல இருந்து 13 வரைக்கும் மார்க் பண்ண சொன்னாங்க. y ஆக்சிஸ்ல வந்து -15ல இருந்து 12 வரைக்கும் மார்க் பண்ண சொன்னாங்க. ரெண்டுமே நம்ம வந்து இப்போ மார்க் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து ஃபர்தரா என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, place Rayan's rectangular study table with 3 of its feet at the points 8,9, 11,9 and 11,7. ரேயானோட ஒரு ரெக்டாங்குலர் ஸ்டடி டேபிள் இருக்கு. அதாவது அவனோட ஒரு ஸ்டடி டேபிள் இருக்கு. அது வந்து ஒரு ரெக்டாங்குலர் ஸ்டடி டேபிள். இந்த மாதிரி ரெக்டாங்குலர் இருக்கு. இங்க ஒரு ஃபீட் இருக்கும், இங்க ஒரு ஃபீட் இருக்கும், அங்க ஒரு ஃபீட் இருக்கும், கரெக்டா? 4 ஃபீட் இருக்கும் ஒரு டேபிளுக்கு. நார்மலா அப்படிதானே இருக்கும். ஸோ இந்த ஃபீட்ல நமக்கு 3 பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. இதை வந்து நம்மள பிளாட் பண்ண சொல்லியிருக்காங்க. என்னென்ன பாயிண்ட்ஸ்? 8,9, 11,9, 11,7. என்னென்ன பாயிண்ட்ஸ்? 8,9, 11,9, 11,7. இப்போ வந்து நம்ம இதை பிளாட் பண்ணோம் கிராஃப்ல. அதே மாதிரி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்கேல் எழுத எப்பவுமே மறந்துடாதீங்க. ஸ்கேல் வந்து நமக்கு என்ன சொல்லியிருந்தாங்க, 1 யூனிட் இஸ் ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர்னு சொல்லியிருந்தாங்க, கரெக்டா? ஸ்கேல் எழுதுறதுக்கு மறந்துடாதீங்க. ஏன்னா ஸ்கேல் எழுதுறதுக்கும் மார்க் இருக்கு. இன்கேஸ் நீங்க ஸ்கேல் எழுதாம விட்டீங்கன்னா ஒரு மார்க்கோ 2 மார்க்கோ மைனஸ் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால மறக்காம ஸ்கேல் மட்டும் எழுதிட்டு இப்படி ஒரு டப்பா போட்டுக்கோங்க, சரியா? ஓகே. இப்போ வந்து 8,9 நம்ம மார்க் பண்ணலாமா? இது வந்து ஏன்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட்டை நம்ம ஏன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம், இதை பின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம், இதை சின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ ஏ வந்து நம்ம பிளாட் பண்ணோம். எக்ஸ் ஆக்சிஸ்ல எங்க இருக்கு? 8ல இருக்கு, கரெக்டா?
y ஆக்சிஸ்ல 9ல இருக்கு. ஸோ கரஸ்பாண்டிங்கா நம்ம பார்த்தோம்னா எங்க நம்ம மார்க் பண்ணணும், இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணணும். ஓகேவா? அப்போ A வந்து இங்க இருக்கு. அதே மாதிரி Bக்கும் எந்த ஒரு பாயிண்ட்டுமே பிளாட் பண்றதுக்கு முன்னாடி மேல x, yன்னு போட்டுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. இப்போ பியும் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும், எக்ஸ் ஆக்சிஸ்ல எங்க இருக்குன்னு பார்க்கணும். எக்ஸ் ஆக்சிஸ்ல 11க்கு நேரா இருக்கு. 11க்கு நேரா இருந்துட்டு y ஆக்சிஸ்ல 9க்கு நேரா இருக்கு. ஸோ 11க்கு நேரா y ஆக்சிஸ்ல 9க்கு நேரா இருக்கு. ஸோ இந்த இடம் வந்து பி. அடுத்து சியும் அதே மாதிரி தான். சில என்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஆக்சிஸ்ல 11 கொடுத்துருக்காங்க, y ஆக்சிஸ்ல 7 கொடுத்துருக்காங்க. 11 இங்க இருக்கு, அதுக்கு கரஸ்பாண்டிங்கா நம்ம மேல போனோம்னா y ஆக்சிஸ்ல வந்து 7 இங்க இருக்கு. கரெக்டா? ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து சி பாயிண்ட் வந்து மார்க் பண்ணணும். இது வந்து சி. இப்போ நம்ம கிட்ட 3 பாயிண்ட் மார்க் பண்ண சொன்னாங்க, நம்ம மார்க் பண்ணிட்டோம். ரெக்டாங்குலர் டேபிள்னா எப்படி இருக்கும், இந்த மாதிரி தான் இருக்கும். கரெக்டா? இப்போ நம்ம இதை மார்க் பண்ணோம்னா நமக்கு வந்து இந்த ஷேப் கிடைச்சிருச்சு. ஓகேவா? ஸோ நமக்கு இப்போ தேவையானது இந்த இதுதான். அப்போ நமக்கு இந்த பாயிண்ட் தான் தெரியணும். கரெக்டா? அதே தான் வந்து கொஸ்டின்லயும் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, வேர் வில் த ஃபோர்த் ஃபுட் ஆஃப் த டேபிள் பி? ஃபோர்த் ஃபுட் வந்து எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம 3 ஃபுட் கண்டுபிடிச்சிட்டோம், ஏபிசி கண்டுபிடிச்சிட்டோம். சரியா? ஏபிசி கண்டுபிடிச்சிட்டோம், டி தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஆப்வியஸா டி எங்க இருக்கும், இங்க இருக்கும். கரெக்டா? ரெக்டாங்கிள்னா அந்த ஷேப் எப்படி இருக்கும், இந்த மாதிரி தானே இருக்கும். ஸோ இந்த இடத்துல டி பாயிண்ட் இருக்கும். ஸோ இதுதான் வந்து ரேயானோட ரெக்டாங்குலர் ஸ்டடி டேபிள். சரியா? இப்போ டி பாயிண்ட் என்ன, எக்ஸ் ஆக்சிஸ்ல 8க்கு கரஸ்பாண்டிங்கா இருக்கு, y ஆக்சிஸ்ல 7க்கு கரஸ்பாண்டிங்கா இருக்கு. ஸோ 8,7 தான் பாயிண்ட் டி ஓட வேல்யூ. பாயிண்ட் டி இஸ் ஈக்குவல் டு 8,7. இப்போ ஃபோர்த் லெக் வந்து எங்க இருக்கு, டில இருக்கு, 8,7ங்கிற ஒரு பொசிஷன்ல இருக்கு. ஸோ அதோட கோஆர்டினேட் வந்து நம்ம என்ன எழுதிடணும், 8,7 எழுதிட்டு fourth foot of the table is located at the coordinate 8,7 எழுதிடணும். ஓகேவா? இதுதான் ஆன்சர். அடுத்து இப்போ செகண்ட் கொஸ்டின், இஸ் திஸ் அ குட் ஸ்பாட் ஃபார் த டேபிள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ஸ்பாட் வந்து டேபிளுக்கு ஒரு குட் ஸ்பாட்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதுதான் வந்து அந்த டயக்ராம். சரியா? இப்போ நம்ம மார்க் பண்ணது வந்து எங்க மார்க் பண்ணோம், 8,7னா இங்க, 11,7னா இங்க, அதுக்கப்புறம் இப்படி மார்க் பண்ணிருப்போம்னு நினைக்கிறேன். கரெக்டா? 8,9 11,9. ஆமா. ஸோ நம்ம வந்து இப்படி மார்க் பண்ணிருப்போம். கரெக்டா? ஸோ இங்க இருந்து இது எல்லாத்தையும் நம்ம ஜாயின் பண்ணோம்னா இந்த இடத்துல தான் வந்து அவனுக்கு வந்து ஸ்டடி டேபிள் வந்து இருக்கும். இப்போ நம்ம கிட்ட என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, இந்த ஸ்டடி டேபிள் வந்து இந்த இடத்துல வைக்கிறதுக்கு கரெக்டா இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல பிளேஸா ஸ்டடி டேபிள் வைக்கிறதுக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இவன் இங்க பெட் வச்சிருக்கான், இங்க வார்ட்ரோப் இருக்கு, அப்போ இங்க டோர் இருக்கு. அப்போ ஆப்வியஸா ஸ்டடி டேபிள் வைக்கிறதுக்கு இந்த இடம் ஒரு நல்ல இடம் தானே. அப்ப நம்ம என்ன சொல்லிடணும், எஸ் இட் இஸ் அ குட் ஸ்பாட் ஃபார் த டேபிள் அப்படின்னு சொல்லிடணும். சரியா? எஸ் இட் இஸ் அ குட் ஸ்பாட் ஃபார் பிளேசிங் த டேபிள் அப்படின்னு நம்ம ஆன்சர் சொல்லிடணும். ஓகேவா? இப்போ தேர்ட் கொஸ்டின், வாட் இஸ் த விட்த் ஆஃப் த டேபிள், த லென்த் அண்ட் கேன் யூ மேக் அவுட் த ஹைட் ஆஃப் த டேபிள் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வித்தும் லென்த்தும் கண்டுபிடிச்சிட்டு வந்துடலாமா? ஸோ இப்போ வித் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க, லென்த் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நம்மளோட வித். இந்த சைடு இருக்கு இல்லையா, இது வித். அதே மாதிரி இந்த சைடு வந்து லென்த். ஸோ இதுதான் வந்து நம்மளோட டேபிள். ஓகேவா? இதுதான் வந்து நம்மளோட ரெக்டாங்குலர் டேபிள். இதுல இது வந்து நமக்கு வித். ஓகேவா? இது வந்து நமக்கு லென்த், இந்த சைடு இருக்கிறது. இப்போ இதை நம்ம எப்படி கிராஃப்ல பிளேஸ் பண்ணிருக்கோம், இந்த மாதிரி தான் பிளேஸ் பண்ணிருக்கோம். கரெக்டா? நம்ம ரெக்டாங்குலர் டேபிள் வந்து எந்த சைடு இருக்கு, ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருக்கு. ஓகேவா? ஏன்னா ரெண்டுமே பாசிட்டிவ்ல தான் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருக்கு. நம்ம அப்ப இதை மட்டும் கன்சிடர் பண்ணிக்கலாம். இங்க வந்து y ஆக்சிஸ், இங்க வந்து x ஆக்சிஸ், இதை நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு வந்து பாயிண்ட்ஸும் தெரியும். கரெக்டா? இந்த பாயிண்ட் வந்து என்ன, ஏயோட பாயிண்ட் வந்து என்ன, 8,9. பியோட பாயிண்ட் வந்து என்ன, 11,9. சியோட பாயிண்ட் வந்து 11,7. டியோட பாயிண்ட் வந்து 8,7. ஓகேவா? இதுதான் வந்து பாயிண்ட்ஸ். நமக்கு பாயிண்ட்ஸும் தெரியும். இப்போ லென்த் வந்து நீங்க பாத்தீங்கன்னா எந்த ஆக்சிஸ்க்கு பேரலலா இருக்கு, எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலலா இருக்கு. கரெக்டா? லென்த் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலலா இருக்கு. இதுதான் லென்த், இதுதான் நம்மளோட எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ இது ரெண்டும் பேரலலா இருக்கா? அப்ப நம்ம என்ன பண்ணணும், இப்போ லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கு
எக்ஸ் வேல்யூ இருக்கு கரெக்டா. இப்ப நம்ம இந்த 2 பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஒண்ணு இந்த 2 பாயிண்ட் எடுத்துக்கலாம், இல்லைன்னா டிஎன்சி இந்த 2 பாயிண்ட் எடுத்துக்கலாம். லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கு டு ஃபைண்ட் லென்த் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஏ அண்ட் பி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா டி அண்ட் சி எடுத்துக்கலாம். ஓகேவா. இது ரெண்டுமே வந்து இந்த 2 லைனுமே வந்து இந்த லைனும் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலா இருக்கு கரெக்டா. ஸோ இப்போ நம்ம லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணோம்னா ஏ அண்ட் பில இருக்க பாயிண்ட்ஸை எடுத்துக்கணும். ஸோ ஏல இருக்க பாயிண்ட் வந்து என்ன 8,9, பில இருக்கிறது வந்து 11,9. இதுல எக்ஸ் வேல்யூவை தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஏன்னா லைன் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கு தான் பேரலா இருக்கு கரெக்டா. எக்ஸ் ஆக்சிஸ் கரஸ்பாண்டிங்ல தான் இருக்கு. ஸோ எக்ஸை தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். எக்ஸை கன்சிடர் பண்ணிட்டு இதுல ஹையஸ்ட் வேல்யூ எதுவோ அதை வச்சு லோவஸ்ட் வேல்யூ வந்து நம்ம மைனஸ் பண்ணணும். ஸோ 11 மைனஸ் 8ன்னு பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 3 ஃபீட்னு ஆன்சர் கிடைக்கும். ஸோ நம்மளோட லென்த் வந்து என்ன 3 ஃபீட். நான் வந்து போன வீடியோல சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி செகண்ட் பாயிண்ட்டை வச்சு ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை வந்து நம்ம மைனஸ் பண்ணணும் அப்படின்னு. ஆனா இன்கேஸ் இப்போ உங்களுக்கு வந்து செகண்ட் பாயிண்ட்ல இருக்கிறது வந்து கம்மி வேல்யூவா இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வச்சும் மைனஸ் பண்ணிக்கலாம். எப்பவுமே கண்டிப்பா செகண்ட் பாயிண்ட் வச்சுதான் மைனஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. 2 பாயிண்ட் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு எந்த பாயிண்ட்ல அதிகமான வேல்யூ இருக்கோ அதை வச்சு நீங்க வந்து சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ இப்போ நம்ம லென்த் வந்து கண்டுபிடிச்சிட்டோமா. லென்த் வந்து என்ன 3 ஃபீட். ஓகேவா. கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா ஒரு டைம் மறுபடியும் பாருங்க புரியும். ஏன் நம்ம வந்து எக்ஸ் ஆக்சிஸ் வேல்யூ எடுக்கிறோம்னா இந்த வேல்யூ வந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கு கரஸ்பாண்டிங்கா தானே இருக்கு. அதனால நம்ம வந்து லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்க வேல்யூ வந்து நம்ம எடுத்துக்கிறோம். சரியா. இப்போ இதே மாதிரி இதே வேல்யூ தான் வரும். நீங்க டிஎன்சி எடுத்தீங்கனாலும் இதே வேல்யூ தான் வரும். டி வந்து என்ன பாயிண்ட் 8,7, சி வந்து என்ன பாயிண்ட் 11,7. ஸோ இங்கேயும் வந்து எக்ஸ் வேல்யூஸ் என்னவா இருக்கு 11 and 8 தான் இருக்கு. ஸோ 11 minus 8 is equal to 3 feet. ஸோ நம்ம வந்து லென்த் கண்டுபிடிச்சிட்டோம். லென்த் வந்து என்ன 3 feet. இப்போ வந்து அடுத்து வந்து வித் கண்டுபிடிக்கலாம். சரியா. இப்போ வித் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வித் வந்து எந்த ஆக்சிஸ்க்கு பேரலா இருக்கு? y ஆக்சிஸ்க்கு பேரலா இருக்கு கரெக்டா. ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பாயிண்ட்ஸ் கன்சிடர் பண்ணும்? a and d அப்படி இல்லைன்னா b and c. அப்போ ஒண்ணு நம்ம a and d கன்சிடர் பண்ணும், அப்படி இல்லைன்னா b and c வந்து கன்சிடர் பண்ணும். சரியா. இப்போ x ஆக்சிஸ்க்கு நம்ம பண்ண மாதிரியே லென்த் கண்டுபிடிக்கிறது நம்ம பண்ண மாதிரியே இங்கேயும் வந்து பண்ணணும். ஸோ ஏ அண்ட் டில இருக்க பாயிண்ட்ஸ் என்ன 8,9, 8,7. ஸோ இங்க வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா y வேல்யூவை கன்சிடர் பண்ணுவோம். சரியா. y வேல்யூ கன்சிடர் பண்ணோம்னா ஹையஸ்ட் வேல்யூ என்ன 9, லோவஸ்ட் வேல்யூ 7. ஸோ 9 minus 7 is equal to 2. அப்போ 2 feet தான் நம்மளோட டேபிளோட width. ஓகேவா. இப்போ அதே மாதிரி நம்ம பிஎன்சிக்கு பண்ணலாம். பிஎன்சிக்கு பண்ணோம்னா அதோட பாயிண்ட்ஸ் என்ன 11,9, 11,7 கரெக்டா. இதுலயும் y வேல்யூ எடுத்தோம்னா அதே வேல்யூ 9 minus 7 தான் கிடைக்கும். ஸோ 9 minus 7 is equal to 2. இந்த பாயிண்ட் வச்சு நம்ம கண்டுபிடிச்சாலும் ஒரே ஆன்சர் தான் கிடைக்கும். அது வந்து நமக்கு 2 feet. ஸோ வித் வந்து 2 feet, லென்த் வந்து 3 feet. இந்த மாதிரி தான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா. இதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. புரியலன்னா சொல்லுங்க. நான் அடுத்த வீடியோல இன்னும் ஃபர்தரா கூட எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ இந்த क्वेश्चनல நம்ம லென்த் கண்டுபிடிச்சிட்டோம். லென்த் வந்து என்ன 3 feet, width வந்து என்ன 2 feet. கரெக்ட்டா. இப்போ அடுத்து என்ன கேக்குறாங்க ஹைட் ஆஃப் தி டேபிள் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. நம்ம முன்னாடியே பார்த்தோம் இந்த கிராஃப்ல வந்து நம்மளால 2D ஸ்ட்ரக்சர்ஸ் மட்டும் தான் 2D ஷேப்ஸ் மட்டும் தான் ரெப்ரசன்ட் பண்ண முடியும். ஆனா ஹைட் வந்து எதுல வரும்னா 3D ஸ்ட்ரக்சர்ல தான் வரும். இப்போ ஒரு ஸ்கொயரை வந்து நம்ம கிராஃப்ல ரெப்ரசென்ட் பண்ணணும்னா என்ன பண்ணுவோம்? இது வந்து நமக்கு லென்த், இது வந்து நமக்கு வித். நம்ம ஈஸியா வந்து கிராஃப் ஷீட்ல வந்து இந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணிடுவோம் 4 பாயிண்ட் வச்சு. ஓகேவா. ஆனா இன் கேஸ் நமக்கு இந்த மாதிரி ஒரு 3 டைமென்ஷனல் ஃபிகர் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு 3 டைமென்ஷனல் ஃபிகர் கொடுத்து இது வந்து ஹைட்டா இருக்கும், இது வந்து லென்த்தா இருக்கும், இது வந்து வித்தா இருக்கும். ஸோ இதை எப்படி நம்ம ரெப்ரசென்ட் பண்ண முடியும்? 2D கிராஃப்ல இதை பண்ண முடியாது இல்லையா. ஸோ நம்ம என்ன சொல்லணும்னா இங்க will not be able to find the height of the rectangular table because we use 2D shapes to be represented in the graph அப்படின்னு சொல்லிடணும். நம்ம வந்து கிராஃப்ல வந்து ஹைட்டை வந்து எங்கன்னு நம்ம மார்க் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம யூஸ் பண்றது வந்து 2D ஷேப்ஸ் தான், 2 டைமென்ஷனல் ஷேப்ஸ் தான் வந்து நம்ம கிராஃப்ல ரெப்ரசென்ட் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம வந்து ஆன்சர் சொல்லிடணும். சரியா. இப்போ வந்து செகண்ட் क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்கன்னா if the bathroom door has a hinge at B1 and opens into the bedroom, will it hit the wardrobe? அதாவது பாத்ரூம் டோரோட ஹிஞ்ச் வந்து B1ல இருந்துச்சுன்னா, ஹிஞ்ச்னா என்னன்னா ஒண்ணுமே இல்லை. இப்போ வந்து
ஒரு ரூம் இருக்குன்னா இங்க வந்து ஒரு கதவு இருக்குன்னா அந்த கதவை நம்ம அந்த ரூமுக்கு அட்டாச் பண்ணிருப்போம் சரியா? ஒரு சைடுல நம்ம அட்டாச் பண்ணிருப்போம் இல்லையா? ஆணி அதெல்லாம் வச்சு. சோ அந்த சைடு தான் வந்து ஹிஞ்ச். அதாவது எங்க வந்து டோர் அட்டாச் ஆயிருக்கோ அந்த சைடு தான் வந்து ஹிஞ்ச். அது வந்து B1ல அட்டாச் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அண்ட் ஓப்பன்ஸ் இன்டு த பெட்ரூம். பெட்ரூம்குள்ள ஓப்பன் ஆகும்னு சொல்றாங்க. சோ இந்த பிக்சர்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த இடத்துல ஹிஞ்ச் இருக்கு ஓகேவா? இங்கதான் அந்த கதவு இருக்குன்னு நம்ம வச்சுக்கலாம் சரியா? இந்த இடத்துல கதவு இருக்கு. இந்த இடத்துல நமக்கு வந்து ஹிஞ்ச் இருக்கு. இது வந்து பெட்ரூம்குள்ள ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஓப்பன் ஆச்சுன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஓகேவா? இந்த மாதிரி நம்ம புல் பண்ற மாதிரி பெட்ரூம்ல இருந்து நம்ம புல் பண்ணோம்னா என்ன ஆகும்? நம்ம இழுக்கிற மாதிரி இருந்தா நம்ம சைடு ஓப்பன் ஆகும் இல்லையா? பாத்ரூம்குள்ள இந்த சைடு ஓப்பன் ஆகாம இந்த சைடு ஓப்பன் ஆகுதுன்னு சொல்றாங்க. இந்த பக்கம் ஓப்பன் ஆகல. இப்படி பெட்ரூம் வழியா ஓப்பன் ஆகுதுன்னு சொல்றாங்க. புரிஞ்சுக்க முடியுதுல? அப்படி ஓப்பன் ஆகுறப்போ இந்த கதவு வந்து இந்த வார்ட்ரோப்ல வந்து இடிக்குமா அப்படின்னு கேக்குறாங்க. இங்க வந்து வார்ட்ரோப் இருக்கு. இந்த வார்ட்ரோப் மேல இந்த கதவு வந்து இடிக்குமா அப்படின்னு கேக்குறாங்க. சோ இத கண்டுபிடிக்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா நமக்கு வந்து பாத்ரூம் டோரோட விட்த் தேவை. கரெக்ட்டா? பாத்ரூம் டோர் வந்து எவ்வளவு அகலமா இருக்குன்றது தேவை. அப்பதான் இங்க இடிக்குமா இடிக்காதான்னு நம்ம சொல்ல முடியும். சோ இப்ப B1 ஓட பாயிண்ட் வந்து என்ன? 0, 1.5 கரெக்ட்டா? B2 ஓட பாயிண்ட் வந்து 0, 4. சோ 0,4னா நம்ம வித் எப்படி கண்டுபிடிப்போம்? ஆப்வியஸா 4 மைனஸ் 1.5 தான் பண்ணுவோம். கரெக்ட்டா? சோ அப்படி நம்ம பண்ணும்போது நமக்கு வித் என்ன ஆன்சர் கிடைக்கும்? 2.5 நமக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும். சோ இப்ப வித் வந்து 2.5ங்கிறப்போ இப்படி கதவை திறக்கும் போது நமக்கு டோர் எங்க வரைக்கும் வரும்? இங்க இருக்க கதவை இப்படி திறக்கும் போது டோர் வந்து 2.5 வரைக்கும் தான் வரும். 2.5னா இங்க இருக்கும். கரெக்ட்டா? இந்த அளவுக்கு மட்டும் தான் வந்து கதவு வந்து திறந்து வரும். சோ நமக்கு வந்து எவ்வளவு கேப் இருக்கு இங்க? இந்த அளவுக்கு கேப் இருக்கு. அதனால இது வந்து வார்ட்ரோப் மேல இடிக்காது. ஏன்னா இங்க பாருங்க டிஸ்டன்ஸ் பாருங்க பாத்ரூம் டோருக்கும் வார்ட்ரோப்க்கும் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ? 1, 2, 3 3 ஃபீட் வந்து டிஸ்டன்ஸ் இருக்கு. இது வித் வந்து நமக்கு 2.5 ஃபீட் தான். சோ அப்ப நமக்கு வந்து மிச்சம் எவ்வளவு இருக்கும்? 3 ஃபீட் மைனஸ் 2.5 ஃபீட்னா இது 10 ஆயிரும். இங்க 5 ஆயிரும். இங்க 2 ஆயிரும். இங்க 0 வந்துரும். அப்ப 0.5 ஃபீட் ஆயிருமா? அப்ப 0.5 ஃபீட்னா இந்த இடம் வந்து நமக்கு வந்து இங்க கேப்பா இருக்கு. சோ நம்ம வந்து பாத்ரூம் டோர் வந்து வார்ட்ரோப்ல வந்து இடிக்காது. சரியா? அப்ப நம்ம வந்து என்ன எழுதிரணும்? ஃபர்ஸ்ட் B1, B2 வந்து பாயிண்ட்ஸா மார்க் பண்ணிட்டு அத வச்சு வித்த கண்டுபிடிச்சிட்டு வித் இவ்வளோ பாத்ரூம் டோரோட வித் இவ்வளோன்னு எழுதிட்டு அதுக்கப்புறம் வார்ட்ரோபுக்கும் பாத்ரூமுக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு நம்ம எழுதிட்டு நம்ம என்ன சொல்லணும்? நமக்கு வந்து 0.5 ஃபீட் கேப் இருக்கு. அதனால வார்ட்ரோப்ல வந்து இடிக்காது அப்படின்ற மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணிடணும். சரியா? இதுக்கு எல்லாம் உங்களுக்கு நோட்ஸ் வேணும்னா கீழே இருக்க டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல ஒன்ஸ் நம்ம அந்த சாப்டர் முடிச்சதுக்கு அப்புறம் எல்லா சம்ஸோட நோட்ஸுமே வந்து ரெகுலரா போஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ உங்களுக்கு அது வேணும்னா நீங்க வந்து டெலிகிராம் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ நம்ம வந்து சொல்லிட்டோம். இந்த மாதிரி வார்ட்ரோப்ல வந்து ஹிட் ஆகாதுன்னு. அதுக்கப்புறம் என்ன கேக்குறாங்கன்னா, ஆர் தேர் எனி சேஞ்சஸ் யூ வுட் சஜஸ்ட் இஃப் த டோர் இஸ் மேட் வைடர்? அதாவது இந்த கதவை வந்து பெருசு பண்ணாங்கன்னா ஏதாச்சும் சஜஷன் சொல்லுவீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. சோ இந்த கதவு வந்து இப்போ 2.5 ஃபீட் இருக்குன்றது நமக்கு தெரியும். டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ? டிஸ்டன்ஸ் வந்து 3 ஃபீட் இருக்கு. இப்ப உங்களுக்கு இடிக்காம இருக்கணும்னா அவங்க எந்த சேஞ்சஸ் பண்ணாலும் 3 ஃபீட்டுக்கு கம்மியா 3 ஃபீட்டுக்கு கம்மியா அந்த டோர் இருக்க மாதிரி பண்ணாங்கன்னா பிரச்சனை இல்ல. இன் கேஸ் எனக்கு வந்து டோரோட விட்த் வந்து 3 ஃபீட்டுக்கு ஜாஸ்தியா தான் வேணும் அப்படின்னு பண்ணாங்கன்னா நம்ம என்ன சஜஸ்ட் பண்ணலாம்னா வார்ட்ரோப் வேணா நீங்க கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி வேணா சஜஸ்ட் பண்ணலாம். நமக்கு வந்து தள்ளி வைக்கணும்னா இங்க கதவு இருக்கு. தள்ளி வைக்கணும்னா இந்த அளவுக்கு தான் கொஞ்சம் தள்ளி வைக்க முடியும். சோ நீங்க வந்து 3 ஃபீட்டுக்கு கம்மியா மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணுங்க பாத்ரூம் டோர்ல. இல்ல உங்களுக்கு அதை விட ஜாஸ்தியா பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா வார்ட்ரோப வந்து கொஞ்சம் நீங்க தள்ளி வச்சுக்கலாம். ஒரு 0.5 ஃபீட்டோ இல்ல 1 ஃபீட்டோ நீங்க வந்து தள்ளி வச்சுக்கலாம். இல்லைன்னா வேற இடத்துல வைக்கிற மாதிரி தான் இருக்கும். இதுதான் வந்து நம்ம சஜஸ்ட் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ அடுத்த கொஸ்டின். அடுத்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? லுக் அட் ரேயான்ஸ் பாத்ரூம். வாட் ஆர் தி கோஆர்டினேட்ஸ் ஆஃப் த 4 கார்னர்ஸ்? அதாவது ரேயானோட பாத்ரூம் இருக்கு இல்லையா? இந்த OFRP அதாவது இங்க இருந்து இங்க வரைக்கும் இந்த ப்ளூ கலர் அடிச்சிருக்காங்க இல்லையா? இதுதான் வந்து ரேயானோட பாத்ரூம். சோ இதோட கோஆர்டினேட்ஸ் என்ன? இதோட கார்னர் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம F எங்க இருக்குன்னு பார்க்கலாம். சரியா? F வந்து x ஆக்சிஸ்ல எங்க இருக்கு? 0ல இருக்கு. 0,
இங்க y ஆக்சிஸ்ல எங்க இருக்கு 9 இருக்கு. f இருக்கிறதே வந்து y ஆக்சிஸ் மேலேயே தான் இருக்கு. ஸோ ஆப்வியஸா நமக்கு என்ன தெரியும், x ஆக்சிஸ்ல வந்து 0 தான் வரும்ன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியா? இப்போ அடுத்து பாயிண்ட் r. r வந்து எங்க இருக்கு? r வந்து x ஆக்சிஸ்ல வந்து -6ல இருக்கு. y ஆக்சிஸ்ல வந்து 9ல இருக்கு. சரியா? இப்போ அடுத்த பாயிண்ட் என்ன? P. பாயிண்ட் P வந்து எங்க இருக்கு? x ஆக்சிஸ் மேலேயே தான் இருக்கு. ஸோ -6, 0. ஏன்னா அது x ஆக்சிஸ் மேலேயே இருக்கனால ஆப்வியஸா y என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். இப்போ பாயிண்ட் O. O வந்து ஆரிஜின் மேலேயே தான் இருக்கு. ஸோ O is equal to 0, 0. ஏன்னா ஆரிஜினோட வேல்யூ நமக்கு தெரியும். எப்பவுமே 0, 0. ஸோ இதுதான் வந்து இந்த 4 பாயிண்ட்ஸோட கோஆர்டினேட்ஸ். இதை நம்ம இப்ப கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? இப்போ அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? வாட் இஸ் த ஷேப் ஆஃப் த ஷவரிங் ஏரியா SHWR in Rayan's bathroom? Write the coordinates of the four corners. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஷவரிங் ஏரியாவோட கோஆர்டினேட்ஸ் எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாம ஷவரிங் ஏரியாவோட ஷேப் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடம் இருக்கு இல்லையா, இதோட ஷேப் என்னன்னு நம்ம நேம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதோட கோஆர்டினேட்ஸும் நம்ம எழுதுறோம். எப்பவுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு சைடு பேரலா எழுந்து இன்னொரு சைடு பேரலா இல்லாம இருந்துச்சுன்னா இத ஷேப் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ட்ரபீசியம்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஷவரிங் ஏரியாவோட ஷேப் வந்து ட்ரபீசியம். இப்போ அடிஷனலா என்ன கேட்டிருக்காங்க, இந்த பாயிண்ட் ஆர் டபிள்யூ எஸ்ஹெச் ஓட கோஆர்டினேட்ஸ் வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எப்படி கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி இதுக்கும் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ ஆரோட கோஆர்டினேட் என்ன? ஆர் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல எங்க இருக்கு? -6ல இருக்கு. ஓகேவா? y ஆக்சிஸ்ல எங்க இருக்கு? 9க்கு கரஸ்பாண்டிங்கா இருக்கு. ஸோ ஆரோட பாயிண்ட்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து w. w வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல -2க்கு நேரா இருக்கு. ஓகேவா? -2, y ஆக்சிஸ்ல எங்க இருக்கு? 9க்கு நேரா இருக்கு. இப்போ h வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல -3க்கு நேரா இருக்கு. அடுத்து y ஆக்சிஸ்ல எங்க இருக்கு? +6க்கு நேரா இருக்கு. ஓகேவா? இப்போ h ஓட கோஆர்டினேட்ஸும் எழுதிட்டோம். அதுக்கப்புறம் s ஓட கோஆர்டினேட்ஸ். s வந்து -6க்கு கரஸ்பாண்டிங்கா இருக்கு எக்ஸ் ஆக்சிஸ்ல. y ஆக்சிஸ்ல வந்து +6க்கு கரஸ்பாண்டிங்கா இருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம்? செகண்ட் கொஸ்டினும் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஷேப் வந்து என்ன? ட்ரபீசியம். அதுக்கப்புறம் கோஆர்டினேட்ஸ் வந்து என்ன கண்டுபிடிச்சோமோ அதை எழுதிடணும். ஷேப் வந்து ட்ரபீசியம் எழுதுறதுக்கு நம்ம என்ன எழுதலாம்னா, since the structure has two sides as parallel and the other side is not parallel, it is in the shape of trapezium அப்படின்னு எழுதுங்க. சரியா? ட்ரபீசியம்னு எழுதினா போதும். இருந்தாலும் கொஞ்சம் ஸ்கோர் பண்றதுக்கு இன்னும் கொஞ்சம் என்ன சொல்றது, மார்க் கம்மி பண்ண விடாம பண்றதுக்கு இல்லைன்னா நீட்டா ப்ரெசென்ட் பண்றதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸோட சேர்த்து எழுதிடணும். சரியா? எங்கெங்க நம்ம ஸ்கோர் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் பண்ணிடணும். இப்போ அடுத்து வந்து தேர்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க? மார்க் ஆஃப் a 3 feet into 2 feet space for wash basin and 2 feet into 3 feet space for the toilet அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மார்க் பண்ணிட்டு அதோட கோஆர்டினேட்ஸும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டாய்லெட்க்கும் வாஷ் பேசினுக்கும் ஒரு ஸ்பேஸ் வந்து மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் மார்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சும்மா ரேண்டமா பண்ணாம நமக்கு இந்த ஷேப்குள்ள பண்ணுங்கன்னு சொல்றதுக்காக நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, 2 feet into 3 feet இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டாய்லெட்டுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க? டாய்லெட்டுக்கு வந்து 2 feet into 3 feetனு சொல்லியிருக்காங்க. வாஷ் பேஷனுக்கு வந்து 3 feet into 2 feetனு சொல்லியிருக்காங்க. ஆனா இங்க என்ன ஒரு கேட்ச்னா, இவங்க நமக்கு வந்து 2 feet வந்து வித்தான்னு சொல்லல, லென்த்தான்னு சொல்லல. அதே மாதிரி 3 feet வித்தா லென்த்தா நமக்கு தெரியாது. அப்போ இப்ப நமக்கு வந்து 2 பாசிபிள் வே இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வாஷ் பேஷனுக்கு பண்ணலாம். சரியா? என்ன சொல்லிட்டாங்க? 3 feet into 2 feetனு சொல்லிட்டாங்க. அப்போ 3 into 2னா ஒன்னும் இல்ல. இப்ப 3 into 2னா என்ன அர்த்தம்னா, ஒண்ணு லென்த் வந்து 3ஆ இருக்கும், இல்லனா விட்த் வந்து 3ஆ இருக்கும். அதே மாதிரி விட்த் வந்து 2ஆ இருக்கலாம், இல்லனா லென்த் வந்து 2ஆ இருக்கலாம். இங்க வந்து நமக்கு ஸ்பெசிஃபை பண்ணல கரெக்ட்டா? 3 வந்து லென்த்தா வித்தா நமக்கு ஸ்பெசிஃபை பண்ணல. அப்ப நம்ம வந்து 2 சினாரியோமே வந்து கன்சிடர் பண்ணணும். ஸோ சினாரியோ 1 வந்து என்ன? லென்த் வந்து நம்ம 3ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். விட்த் வந்து நம்ம 2ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். சினாரியோ 2 வந்து நமக்கு என்ன? லென்த் வந்து 2ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம், விட்த் வந்து 3ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ லென்த் வந்து நம்ம 3ன்னு கன்சிடர் பண்ணோம்னா நம்ம ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும். மேல வந்து 3 யூனிட்ஸ், சைடுல விட்த் வந்து 2 யூனிட்ஸ். ஓகேவா? ஸோ இங்க 2, இங்கேயும் 2,
இங்க 3, இங்க 3. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர். இப்போ இன் கேஸ் நமக்கு வந்து length is equal to 2, width is equal to 3ன்னு கொடுத்துட்டாங்கன்னா அப்ப நமக்கு எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி 3 யூனிட்ஸ் எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வரும். இங்க வந்து width, இது வந்து width 3, இங்கேயும் width 3, இங்க கீழே இந்த லென்த் வந்து 2ஆ இருக்கும். புரியுதா நான் எப்படி சொல்றேன்னு? இந்த சினாரியோ நம்ம எடுத்தோம்னா இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கும். இந்த சினாரியோ எடுத்தோம்னா நமக்கு இப்படி ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஒண்ணு இந்த மாதிரி ரெக்டாங்கிள் இருக்கும், இல்லைன்னா இந்த மாதிரி ரெக்டாங்கிள் இருக்கும். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வாஷ் பேசினுக்கு வந்து ரெண்டையுமே வச்சு பார்க்கலாம். இப்போ ஏ சினாரியோ எடுத்துக்கலாம். ஓகேவா? ஏ சினாரியோ வந்து என்ன, லென்த் வந்து 3ஆ இருக்கு. அப்போ லென்த் 3ஆ இருந்துச்சுன்னா இங்க இருந்து இங்க வரைக்கும் வந்துட்டு இப்படி போகும். கரெக்டா? இந்த ஸ்ட்ரக்சர் தான் வந்து ஃபர்ஸ்ட் சினாரியோ. இங்க வந்து லென்த் 3, இங்க width 2 இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பர்ஃபெக்டா ஃபிட் ஆகுது. இந்த பாத்ரூம் சைடு எதுவும் இடிக்கல, கரெக்டா பர்ஃபெக்டா இருக்கு. இப்போ செகண்ட் சினாரியோ பார்க்கலாமா? செகண்ட் சினாரியோ நம்ம கன்சிடர் பண்ணோம்னா எப்படி வரும்? இந்த ஸ்ட்ரக்சர் வரும். கரெக்டா? ஸோ இங்க வந்து width 2, சாரி length 2, width வந்து 3. ஓகேவா? இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வரும். இங்க 3, இங்க வந்து 2. ஸோ இப்படி நம்ம பிளேஸ் பண்ணும்போது நமக்கு என்ன பிரச்சனை வருது? இது வந்து ரொம்ப க்ளோஸா டாய்லெட் கிட்ட இடிக்குது. கரெக்டா? ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? எப்பவுமே நம்ம என்ன பண்ணுவோம்னா என்ஷூர் பண்ணிக்கணும். ஒரு 1 feet அளவுக்கு கேப் இருக்கு 2 ஸ்பேசஸ்க்கும் நடுவுல அப்படின்ற மாதிரி. ஆனா இங்க வந்து நமக்கு அந்த கேப் இல்ல. கரெக்டா? ஸோ நம்ம வந்து என்ன பண்ணோம்னா வாஷ் பேசினுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃபிகரோட தான் போகணும். இந்த ஃபர்ஸ்ட் ஷேப் தான் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். சரியா? ஸோ நம்ம வாஷ் பேசின் ஏரியா வந்து எப்படி நம்ம மார்க் பண்ணலாம்னா இந்த மாதிரி மார்க் பண்ணலாம். அதாவது length is equal to 3, width is equal to 2ன்னு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். சரியா? இங்க வந்து 2, இங்க வந்து 3. இதுதான் வந்து வாஷ் பேஷனோட இடம். இப்போ நம்ம வந்து இதே மாதிரி டாய்லெட் பண்ணோம். டாய்லெட்க்கும் இதே சினாரியோ தான். அதுலயும் 2 feet into 3 feet தானே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சினாரியோ நம்ம வந்து வச்சு பார்க்கலாம். சரியா? அது வந்து ஏ சினாரியோ வச்சோம்னா இந்த மாதிரி வரும். லென்த் வந்து 3 feet, width வந்து 2 feetனா இந்த மாதிரி வரும். ஸோ இதுவே கரெக்டா வருது. கரெக்டா? இந்த மாதிரி நம்ம பிளேஸ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு சினாரியோவும் செக் பண்ணி பார்க்கணும். ஸோ அந்த சினாரியோ செக் பண்ணோம்னா இந்த மாதிரி லென்த் வந்து 2, width வந்து 3. ஸோ இது 3ஆ இருக்கும், இது 2ஆ இருக்கும். ஸோ இப்போ என்ன நமக்கு பிரச்சனை வருது? ஷவரிங் ஏரியாவுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கு. ஸோ இந்த மாதிரி வரக்கூடாது இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் சினாரியோவே நம்ம ஆன்சரா எடுத்துக்கணும். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சினாரியோவை வந்து ஆன்சரா எடுத்துக்கணும். ஸோ அப்படி எடுத்துக்கிட்டோம்னா லென்த் வந்து 3, width வந்து 2. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் நமக்கு கிடைக்கும். சரியா? இங்க 3, இங்க 2. இப்போ அடிஷனலா நம்ம கிட்ட என்ன கேட்டிருந்தாங்க? இந்த கோஆர்டினேட்ஸ் எழுதுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கரெக்டா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த கார்னர், அதாவது இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் நமக்கு வேணும். அதே மாதிரி வாஷ் பேஷனுக்கும் கூட நமக்கு வந்து இந்த கார்னர் பாயிண்ட்ஸ் வேணும். இங்க இருக்கிறது வேணும், இங்க இருக்கிறது வேணும், இங்க இருக்கிறது வேணும். ஸோ இது வந்து டாய்லெட்டுங்கிறதுனால நம்ம T1, T2, T3, T4ன்னு வச்சுக்கலாம். இங்க வாஷ் பேஷன்றதுனால W1, W2, W3, W4ன்னு வச்சுக்கலாம். என்னவா வேணா நீங்க மார்க் பண்ணிக்கலாம். சும்மா நம்ம ரெஃபரன்ஸ்க்காக தான். ஸோ இப்போ T1ஓட வேல்யூ கண்டுபிடிக்கலாமா? இங்க வந்து டாய்லெட் கோஆர்டினேட்ஸ். ஓகேவா? இங்க வந்து T1ஓட வேல்யூ இப்ப கண்டுபிடிக்கணும். T1 வந்து எங்க இருக்கு? எக்ஸ் ஆக்சிஸ்ல -6க்கு கரஸ்பாண்டிங்கா இருக்கு. y ஆக்சிஸ்ல 5க்கு கரஸ்பாண்டிங்கா இருக்கு. சரியா? அதுக்கப்புறம் T2. T2 வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல -3க்கு கரஸ்பாண்டிங்கா இருக்கு. -3 கரெக்டா? -3 கரஸ்பாண்டிங்கா இருக்கு. y ஆக்சிஸ்ல 5க்கு கரஸ்பாண்டிங்கா இருக்கு. T3 ஓட வேல்யூ எப்படி இருக்குன்னா எக்ஸ் ஆக்சிஸ்ல -3க்கு நேரா, y ஆக்சிஸ்ல +3க்கு நேரா இருக்கு. T4 எப்படி இருக்கு? T4 வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல -6க்கு நேரா இருக்கு, y ஆக்சிஸ்ல +3க்கு நேரா இருக்கு. ஸோ நம்ம வந்து மார்க் பண்ணியாச்சு டாய்லெட் கோஆர்டினேட்ஸ். இப்போ இதே மாதிரி வாஷ் பேஷனோட கோஆர்டினேட்ஸும் நம்ம மார்க் பண்ணுவோம். இப்போ W1, W2, W3, W4 என்னன்னு கண்டுபிடிக்கணும். கரெக்டா?
W1 வந்து எங்க இருக்கு -6க்கு நேரா இருக்கு x ஆக்சிஸ்ல, y ஆக்சிஸ்ல +2க்கு நேரா இருக்கு. ஸோ -6, +2. W2 வந்து எங்க இருக்கு -3க்கு நேரா இருக்கு. -3 y ஆக்சிஸ்ல +2க்கு நேரா இருக்கு. அதுக்கப்புறம் ஆமா y ஆக்சிஸ்ல +2க்கு நேரா இருக்கு. அதுக்கப்புறம் W3 வந்து எங்க இருக்கு நல்லா பாத்துக்கோங்க W3 வந்து x ஆக்சிஸ்லயே தான் இருக்கு. ஸோ -3, 0 தான் வரும். ஏன்னா x ஆக்சிஸ் மேலேயே தான் இருக்கு இந்த பாயிண்ட் கரெக்டா? அதே மாதிரி W4ம் x ஆக்சிஸ்லயே தான் இருக்கு. x ஆக்சிஸ்ல எங்க இருக்கு -6ல இருக்கு. ஸோ -6, 0 தான் வரும். ஏன்னா இந்த ரெண்டு பாயிண்ட்டுமே x ஆக்சிஸ் மேலேயே இருக்கு. ஸோ ஆன்சர் வந்து y ஆக்சிஸ்ல எப்பவுமே 0வா தான் இருக்கும். சரியா? ஸோ இதுதான் வந்து வாஷ் பேசினோட கோஆர்டினேட்ஸ். இது வந்து டாய்லெட்டோட கோஆர்டினேட்ஸ். ஸோ இதை வந்து எடுத்து ஆன்சரா எழுதிக்கோங்க. சரியா? இது எல்லாமே நீங்க எழுதிக்கலாம். இந்த மாதிரி 2 பாசிபிள் வேஸ் இருக்குன்னு நீட்டா டயக்ராம் போட்டு ரெப்ரசென்ட் பண்ணி காமிச்சிட்டு எதனால நம்ம அங்க ஃபிட் பண்ண முடியாதுன்றதையும் எழுதிட்டு ஃபைனல் ஆன்சரையும் நம்ம ஒரு டிராயிங் மாதிரி போட்டு கூட ரெப்ரசென்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து இந்த கோஆர்டினேட்ஸும் எழுதிக்கலாம். சரியா? இப்போ இதோட ஃபர்ஸ்ட் 3 क्वेश्चंस முடிஞ்சிச்சு. இது ட்ரை பண்ணிட்டு இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல நம்ம 4th क्वेश्चन பார்க்கலாம். ஓகேவா? இந்த ஒரு क्वेश्चन மட்டும் நமக்கு மிச்சம் இருக்கு. இத வந்து நம்ம அடுத்த வீடியோல பார்த்துக்கலாம். Until that, stay connected and keep watching. அதே மாதிரி if in case உங்களுக்கு டியூஷன் ஏதாச்சும் வேணும்னா இல்ல ஆன்லைன் கிளாஸஸ் வேணும்னா இந்த நம்பரை வச்சு நீங்க வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு பிடிஎஃப் வேணும், சாப்டரோட நோட்ஸ் பிடிஎஃப் வேணும்னா கீழே இருக்க டெலிகிராம் லிங்க்ல அந்த குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதுல வந்து நம்ம நோட்ஸ் ஷேர் பண்ணுவோம். ஸோ இட் வுட் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ டு லேர்ன்.